வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மகா திசை விவரம் செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையின் போது நாம் வழிபட வேண்டிய வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். சரியா? பொதுவா செவ்வாய்னா முருகன், புரதான யுத்த கடவுள் என செவ்வாயை போற்றி வணங்குபவர். தனது தாது கிரகம் செவ்வாய் சிகப்பு நிறம் உடையவன். ஒருவரின் ஜாதகத்தில் திருமண அமைப்பில் செவ்வாயின் நிலையே முக்கியமானதாக கருதப்படுகிறது. 7 கிரகங்களை கொண்டது செவ்வாய் சகோதரர்களுக்கு காரணமாவான். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்குடைய செவ்வாய் சுபாவத்தில் அசுபராகவும் கருதப்படுவார். செவ்வாய் திசை நடைமுறையில் இருக்கும் காலங்களில் நன்மை ஏற்பட அதிதெய்வமான செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து சுப்பிரமணியரை வழிபாடு செய்து வருவது நல்லது. பரிகார ஸ்தலம் சீர்காழி அருகில் உள்ள சிதம்பரம் ஊரில் அருகில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் ஆகும். துவரை பருப்பு வகை தானியங்களையும் செண்பக மலர்களையும் சிவப்பு நிறமுள்ள வஸ்திரங்களையும் சமர்ப்பித்து வழிபட வேண்டும். கோவிலில் உள்ள குளத்தில் உப்பு, மிளகு, வெல்லம் ஆகியவை சமர்ப்பித்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. நன்றி, வணக்கம்.